டைம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மைதானத்திலே ஒரு துடுப்பாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு துடுப்பாட்ட போட்டி என்று சொல்வதை விட ஒரு துடுப்பாட்ட சுற்று போட்டியிலே பல அணிகளை வென்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்ற 2 அணிகள் மைதானத்திலே இந்த துடுப்பாட்ட போட்டியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இறுதிப் போட்டி என்கின்ற காரணத்தினால் ஏராளமான பார்வையாளர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். இந்த இறுதிப் போட்டி இப்பொழுது ஆரம்பமாகி ஒரு அணி ஆரம்பத்திலே துடுப்படுத்து ஆடுகின்றது. 2 அணிகளுமே ஒருவரை ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பது போட்டி ஆரம்பமாகி சிறிது நேரத்திலேயே பார்வையாளர்களுக்கும் வீரர்களுக்கும் புரிந்துவிட்டது. துடுப்பாட்டத்தில் ஈடுபடுகின்ற அணியினர் மிக சிறப்பாக துடுப்பாடுகின்றனர். அதே நேரம் அவர்களை எதிர்த்து பந்து வீசுகின்ற அணியினரும் மிக சிறப்பாக பந்து வீசுகின்றனர், களத்தடுப்புகளை செய்கின்றனர். இருந்தாலும் கூட ஒரு கணிசமான எண்ணிக்கையான ஓட்டங்களை இந்த முதலாவது அணி பெற்றுக்கொண்டு விடுகின்றது. அந்த ஓட்டங்கள் ஏனைய அணிகளை பொறுத்தவரை சற்று கடினமான இலக்காகத்தான் இருக்கும். ஆனால் இந்த அணி, இந்த இறுதிப் போட்டியிலே விளையாடிய மற்ற அணியை பொறுத்தவரை அந்த ஓட்டங்களை அவர்களால் கொஞ்சம் முயற்சி செய்தால் அடைய முடியும். இவ்வாறு தான் அங்கே நடுவர்கள் உட்பட எல்லோரும் கணித்திருக்கிறார்கள். இப்பொழுது 2வது அணி துடுப்பாட்டத்திற்கு வருகின்றது. ஆரம்பத்திலே அவர்கள் மிக சிறப்பாக துடுப்பாடி தங்களது அணிக்கான ஓட்டங்களின் எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக 2 பேர் அடுத்தடுத்து அவுட் ஆகி மைதானத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். மிக சிறப்பான துடுப்பாட்ட வீரர்கள் 2 பேர் அவுட் ஆனதும் அந்த அணியிலே ஒரு பதட்டம் தொற்றி கொள்ளும். அந்த பதட்டம் தொற்றி கொண்டதும் அதன் பின்னர் அவர்களால் வேகமாக ஓட்டங்களை குவிக்க முடியவில்லை. மேலும் 2-3 வீரர்கள் அவுட் ஆகி வெளியேறுகிறார்கள். இப்பொழுது இறுதியாக ஒரு 2-3 வீரர்கள் அல்லது ஒரு 4 வீரர்கள் தான் இருக்கிறார்கள். அத்தனை தூரம் சிறப்பான துடுப்பாட்ட வீரர்களும் அல்ல. அதே நேரம் இவர்கள் அடைய வேண்டிய ஓட்ட இலக்கும் சற்று அதிகமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் 2 வீரர்கள், புதிதாக நுழைந்த 2 வீரர்களில் ஒருவர் மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆட தொடங்குகிறார். அவர் இத்தனை நாள் விளையாடிய போட்டிகளிலே அத்தனை தூரம் சிறப்பாக துடுப்படுத்த ஆடவில்லை. இன்று மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆட தொடங்குகின்றார். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தெரியும், அந்த அடைய வேண்டிய இலக்குகளை இன்னும் எத்தனை பந்துகள் மீதம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே கணிப்பார்கள். சில வேளைகளில் இவ்வாறான விமர்சனங்களை நீங்கள் கேட்பீர்கள். 100 பந்துகளிலே 200 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், 160 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், இவ்வாறு விமர்சனங்கள் சொல்லுவார்கள். ஆரம்பத்திலே இந்த ஓட்ட எண்ணிக்கைக்கும் இந்த பந்துகளின் எண்ணிக்கைக்கும் மிக குறைந்த, மிக அதிக இடைவெளி இருந்தது. இப்பொழுது இந்த துடுப்பாட்ட வீரன் துடுப்பாட தொடங்கியதும் இந்த பந்துகளின் எண்ணிக்கைக்கும் ஓட்டத்துக்கும் இடையிலான எண்ணிக்கை குறைவடைய தொடங்குகிறது. அந்த வித்தியாசம் குறைவடைய தொடங்கி இப்பொழுது 4 பந்துகளில் 14 ஓட்டங்களை பெற வேண்டும் என்கின்ற நிலை வரை இந்த வீரர்கள் மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு வீரன் மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். 4 பந்துகள் இருக்கின்றன, 14 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது தொடர்ச்சியாக அந்த சிறுவன், மன்னிக்கவும், அந்த வீரன் ஒரு 4 ஓட்டம், ஒரு 6 ஓட்டம் என்று சொல்லி அடிக்கின்றான். இப்பொழுது 2 பந்துகள் மீதம் இருக்கின்றன, 4 ஓட்டங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீரனும் மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டு இருக்கின்றான். எனவே இவர்களின் பக்கம்தான் வெற்றி செல்ல போகிறது என்று சொல்லி எல்லோருமே முடிவெடுத்து விட்டார்கள். 2 பந்துகளில் 4 ஓட்டம் என்பது அங்கே துடுப்பாடி கொண்டிருக்கின்ற அந்த வீரனை பொறுத்தவரை ஒரு சாதாரணமான ஒரு விடயம். அவன் எதிரே தன்னுடன் இணைந்து துடுப்பாடி கொண்டிருக்கின்ற அந்த துடுப்பாட்ட வீரனுக்கு ஏதோ சொல்வதற்காக சென்று இருவரும் உரையாடி கொண்டிருந்த பொழுது இந்த 2 பந்துகளில், கடந்த 2 பந்துகளில் 6 ஓட்டம் 4 ஓட்டம் என்று 10 ஓட்டங்களை 2 பந்துகளில் எடுத்த அந்த வீரன் திடீரென்று அந்த மைதானத்திலே மயங்கி விழுகின்றான். மயங்கி விழுந்ததும் அங்கே இருந்த எல்லோரும் ஓடி சென்று பார்க்கிறார்கள். அவன் மயக்கம் தெளியவில்லை. அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கிறார்கள். அவன் மாரடைப்பினால் ஏற்கனவே மரணமடைந்து விட்டதாக வைத்தியர் தெரிவிக்கின்றார். நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். ஒரு விளையாட்டு வீரன் என்ற வகையிலே அவர்கள் எத்தனை பயிற்சிகளை பெற்றிருப்பார்கள், எத்தனை உடற்பயிற்சிகளை செய்திருப்பார்கள். ஒரு மைதானத்திலே தன்னுடைய அணியை தோல்வியிலிருந்து மீட்பதற்காக மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த ஒருவன் சற்றும் எதிர்பாராத தருணத்திலே அந்த இடத்திலேயே வீழ்ந்து மரணமடைகின்றார். இவ்வாறாக மரணம் என்பது எங்களுக்கு அருகில் இருக்கும் பொழுது மனிதர்களாகிய நாங்கள்
நாங்கள் தான் எல்லாவற்றையும் சாதிக்க பிறந்தவர்கள், நாங்கள் தான் எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள், நாங்கள் தான் எல்லாம் தெரிந்தவர்கள் என்ற ஒரு தலைக்கணத்துடன் கர்வத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறாக இல்லாமல் மரணம் என்பது எந்த நேரமும் நிகழலாம் என்பதை மனதில் நிறுத்தி நாங்கள் வாழ பழக வேண்டும் என்கின்ற தத்துவத்தையே இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேரலாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.